வணக்கம். இது தமிழின் பல்ஸின் ஒரு விரல் புரட்சி. ரொம்ப நன்றிங்க. நெறைய வரவேற்பு குடுக்குறீங்க. கமெண்ட்ஸ்லயும் சிலர் குடுக்குறீங்க. அந்த சர்வே வந்து எங்களுக்கு ஒரு டிஜிட்டல் மேப் மாரி போடுங்க. அதாவது பெர்சன்டேஜ் வைஸா போடுங்கங்கிற மாரி சொல்றீங்க. இங்க ஏன் பெர்சன்டேஜ் வைஸா போட முடியல அப்படிங்கிற காரணம் ஒண்ணுமே இல்லங்க. அது பெர்சன்டேஜ்ன்னு குடுக்கும்போது நாங்க எடுக்கிற சாம்பிள்ஸ் வந்து ஒரு 100லேருந்து 150 இருக்கலாம். அது ஒரு ஃபிக்ஸட் பண்ண முடியல. இத்தன பெர்சன்டேஜ் தாங்க, இத்தன பெர்சன்டேஜ் நாங்க ஃபிக்ஸ் பண்ண எங்களுக்கு எங்களுக்கு அதுல உடன்பாடு இல்ல. அதற்கு காரணம் வந்து என்னன்னா, நாங்க எடுக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து அவங்களுடைய கருத்துக்கள முழுமையா அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு பெர்சன்டேஜ்ன்னு போடும்பொழுது, கூட்டணி இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத சூழ்நிலையும் ஒரு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இன்னும் வந்து மக்கள் மத்தியில அதிருப்திகள் கூடிட்டே இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற அதிருப்திய விட அதிருப்திகள் கூடிட்டே இருக்கு. ஏன்னா, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தோட விசிட்டுக்கும், கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு நாங்க போறதுக்குமே ப்ராப்ளங்கள் வித்தியாசமா பார்க்குறாங்க மக்கள். அதில நெறைய கருத்துக்கள் வந்து வந்துட்டே இருக்கு. ஒரே கருத்துக்கள் தான். ஒரே விஷயத்த தான் நாங்க கேட்கிறோம். ஆனா, அதோட ப்ராப்ளம் வேற மாரி தெரியுது மக்கள்ட்ட. இப்ப பார்க்க இருக்கிறது நம்ம தொகுதி கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருக்க கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி. இந்த சட்டமன்ற தொகுதிய பொறுத்தவரைக்கும் அதிமுக, திமுக மாறி மாறி ஜெயிக்கிறாங்க. இது வந்து முழுக்க திராவிட கட்சிகளோட கோட்டை தான். அதிமுக ஜெயிக்கும் பொழுதும் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியான டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாரு. திமுக ஜெயிக்கும்போதும் பெர்சன்டேஜ் கம்மியான டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கிறாங்க. பாமகவோட சப்போர்ட் இங்க கொஞ்சம் பெரிய விஷயம் பேசும் பொருளா தெரியுது. கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில பஸ் ஃபெசிலிட்டீஸ் ரொம்ப கம்மிங்க. அது குறிப்பிட்டு சொல்லப்போனா, வெள்ளி, சனி, ஞாயிறு அன்றைக்கு இந்த பெங்களூரு போறவங்க, ஒசூர் போறவங்க மட்டும் ஏறுங்கன்னு சொல்லி சென்னையிலேருந்து கூட்டு போயிடுறாங்களாம் பஸ்ல. கிருஷ்ணகிரி தொகுதிக்கு கிருஷ்ணகிரி ஊருக்கு போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொன்னாங்க. டைரக்ட்டா கிருஷ்ணகிரிக்கு பஸ் இல்லங்கங்கிற மாரி சொல்றாங்க. அதே மாரி ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து கிளம்பும் பொழுதும் சென்னைக்கு எங்களுக்கு பஸ் வசதி கிடைக்கிறது இல்லங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் பெருசா இருக்குங்க. ஆனா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள பஸ்கள் போதுமான அளவுக்கு அந்த 3 நாட்களுக்கு வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குடிநீர் வசதி இங்க ரொம்பவே ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க. குடிநீர் வசதி. சாலை போக்குவரத்து குண்டும் குழியுமா எல்லா இடத்துலயுமே இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர பத்தின செயல்பாடு மக்கள் மத்தியில என்னங்க சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. பாதி பேர் நான் பார்த்ததே இல்லங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. தெரியல. சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு பயங்கர இதுவரைக்கும் நாங்க பார்த்த தொகுதியிலேயே கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில வந்து பயங்கர குற்றச்சாட்டுகள அடுக்கிட்டே போற அளவுக்கு இருக்குங்க. மக்கள்ட்ட பெரிய அதிருப்தி சட்டமன்ற உறுப்பினர் மேல இருக்கு. இப்போ சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவர் ஏடிஎம்கே சேர்ந்த அசோக்குமார். அதுக்கு ஒரு பக்கம் காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சி இந்த தொகுதிய பார்க்காம இருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அவருக்கு ஆதரவான குரலும் இருக்கு. சரி இருக்கட்டுங்க. இந்த தொகுதியில இன்னொரு பக்கம் நாங்க பார்த்த ஒரு குற்றச்சாட்டு, பல ஏரியால மேடா இருக்கிறதுனால மழை தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா, சரியா போகுறதில்ல. வீட்டுக்குள்ளேயே வந்துருது அப்படிங்கிற மாரியான குற்றச்சாட்டுகள் பார்த்தோம். தண்ணி கெட்டி, கொசு மூலமா நெறைய வியாதிகள் வந்து மழைக்காலங்கள்ல பரவுது. இது நாங்க எத்தனையோ முறை வந்து முறையீடு பண்ணிட்டோம். ஆனா, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த இலவச பஸ் மூலமா பல ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்க்கைய நாங்க இங்க நேரடியா பார்த்தோம். ரொம்ப பதைக்கிற மாரி இருந்துச்சுங்க. அதுல குறிப்பிட்ட ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சொல்லியிருந்தாரு, "ஒரு நாளைக்கு நாங்க ரூ. 200 கொண்டு போறதே பெரிய சவாலா இருக்குங்க." அந்த இடத்துல ஆட்டோ விடுறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு சவாலா இருக்கு. ஆட்டோ பார்க்கிங் பண்ணி, ஸ்டாண்ட் மாரி பார்க்கிங் பண்ணி எடுத்துட்டு போறது கூட எங்களுக்கு ஒரு சவாலா இருக்கு. அப்படின்னு ஆட்டோ ஓட்டுநர்களோட குமுறல் வந்து பயங்கரமா இருந்ததுங்க. திட்டங்கள்ல இருந்து பெரிதா மக்கள்ட்ட வரவேற்பு இல்ல. ஆளுங்கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் எதுவுமே பெரிதா வரவேற்பு இல்லங்க. சரி அடுத்த முறை நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல யார ஏத்துக்கிட தயாரா இருக்கீங்க? யார் முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் பார்க்க முடியுது. ஆனா எம்எல்ஏ அவர்கள் மீது வந்து செயல்பாடுல வந்து கருத்து வேறுபாடுகள் நெறைய இருந்தாலும், மீண்டும் வந்து தமிழகத்தில முதல்வரா எடப்பாடி அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற வார்த்தைகள சொல்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த தொகுதி அதிமுகவுக்கு பலமா இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா திமுகவுக்கு பலமா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எம்எல்ஏ அவர்கள் இல்லாட்டாலும் ஆளுங்கட்சி மீது இருக்கிற அதிருப்தினால வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இங்க இருக்கு. இத களையணும். மக்கள் மத்தியில வந்து இந்த குற்றச்சாட்டுகள வந்து களையணும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க களத்துல இறங்கி நெறைய விஷயங்கள எடுத்து அ மக்கள்ட்ட கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இத பார்த்துட்டு இருக்கிற
ஆளுங்கட்சியோட சம்மந்தப்பட்டவர்கள் யார் இருந்தாலும் சரி, கிருஷ்ணகிரி தொகுதியில பெரிதும் பேசப்படுற அந்த பஸ் வசதிய பண்ணி குடுங்க. ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. ஒரு என்ன சொல்றது? ஒரு கம்பெனி லெவல்ல வேலை பார்க்குற ஒரு விஷயங்களாகட்டும், ஒரு மருத்துவத்துக்கு போகக்கூடிய விஷயமாகட்டும், ஹாஸ்பிட்டல் வெளிய வச்சுட்டாங்க. எப்படிங்க போறது? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து நாங்க போறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஆட்டோல கூட முடியலங்க. ஆம்புலன்ஸ்ல முடியல. எவ்வளவுங்க குற்றச்சாட்டு? ஆளுங்கட்சி மீது. நெறையங்க. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, அடிப்படை வசதிங்க. இந்த அடிப்படை வசதியே செய்து கொடுக்கப்படல. அடிப்படை வசதி செய்து கொடுக்காம நீங்க பெருசா பண்ணி என்னங்க ஆகப்போது? என்ன ஆகப்போது சொல்லுங்க? பார்க்கப்பட்ட எல்லா தொகுதியிலுமே ஆளுங்கட்சி மீது இருக்கிற அந்த அதிருப்தி, முதல்வர் அவர்கள் செயல்பாடுன்னு வரும்பொழுது பெரிதா பேசப்படலங்க. அப்ப கீழ இருக்கிறவங்களுடைய செயல்பாட்டால தான் அந்த அதிருப்திகள் வருது. அது அதிகாரிகளா இருக்கலாம், திமுக கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கலாம், திமுக கட்சி நிர்வாகிகளா இருக்கலாம். ஆனா அதிருப்தி முழுவதுமே திமுக சைடுல தான் வந்து நிக்குது. முதல்வர் அவர்களுடைய கடின உழைப்பு, அவருடைய நிர்வாகிகளாலும், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களால் கூட இது வீணாக போகலாம். அதிகாரிகள கூட இது வீணாக போகலாம். அதனால 2026 சட்டமன்ற தேர்தல்ல அவருடைய முதல்வராகும் கனவுங்கிறது எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 200 தொகுதி ஜெயிப்போம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தவங்க, இந்த தொகுதியெல்லாம் போய் அவங்களும் கலந்தாய்வு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் நெறைய சர்வே எடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க எடுக்கிற சர்வேல இருக்கிற ஒருத்தரே வந்து எப்படி திருவண்ணாமலையில பேசினாரோ, அதே மாரி இங்கேயும் பேசியிருக்கிறாரு. அவரே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. இங்க திமுக ரொம்ப கஷ்டங்க. மக்கள் மத்தியில பயங்கர அதிருப்தி இருக்கு. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதுமே அதிருப்திகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. விஜய். விஜய்க்கு இங்க ஒரு செல்வாக்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்குங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய செல்வாக்கு பெரிய லெவல்ல இங்க இருக்கு. அவருடைய களத்துல அவரு செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் அவர் களத்துல வரேன்னு சொல்லியிருக்கிற பயணம், இங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல கிருஷ்ணகிரியில வந்தால்னாலே பெண்கள் மத்தியில செமங்க. ஒரு பஸ்ஸுலருந்து காலேஜ் பெண்கள்லாம் இறங்கி வந்தாங்க. அவங்க யாரும் பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அது கேட்டா நெறைய காரணங்கள் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா, என்னடா இது ஆளுங்கட்சி இவ்வளவு தூரம் இருக்காங்களாங்கிற அளவுக்கு நமக்கே வந்து இந்த சர்வே எடுக்கலாமா? அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி வருது. அவ்வளோ பயப்படுறாங்க. பெண் குழந்தைகள் அவ்வளோ பயப்படுறாங்க. அவங்கலாம் சொல்ற வார்த்தை, "நாங்க தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்கள வெற்றி பெற வைப்போம்." பெண்கள் சொல்லியிருப்பாங்க பாருங்க. நீங்களே பாருங்க. அந்த எங்களுடைய வீடியோல பாருங்க. நீங்க தெரியும். விஜய தாங்க நாங்க வர வைப்போம். சின்ன வயசுலேருந்து. எப்போ ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த ஓட்டு போடுறதுலேருந்து அடுத்த வருஷம் அடுத்த வயதானவர்கள் வரைக்கும், அடுத்த முறை இருப்பாங்களான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு உள்ள வயதானவர்கள் வரைக்கும் பெண்கள் மத்தியில முழுவதுமே விஜய் அவர்களுக்கு உண்டான ஆதரவு பெருகுதுங்க அந்த கூட்டம். இளைஞர்கள் மத்தியிலுமே இருக்கு. ஆன் ரெக்கார்ட், ஆஃப் த ரெக்கார்ட்ல நாங்க பார்க்கும்போதும் இளைஞர்கள் மத்தியிலுமே இருக்கு. ஸோ இந்த தொகுதி விஜய் அவர்களுடைய ஆட்டம் தெறிக்க விடுங்க. மாற்று கருத்தே கிடையாது. இந்த தொகுதிய இப்போ வரைக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் மத்தியில எடப்பாடியார் அவர்கள் முதல்வரா வரணும்னு ஆசை இருக்கு. தெரியல. விஜய் அவர்களுடைய ஆட்டம் பொறுத்து இந்த தொகுதி மாறும். நன்றி, வணக்கம்.